ராபின் சர்மா கனடாவைச் சேர்ந்த எழுத்தாளர். லாயரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவருடைய இரண்டாவது புத்தகமான த மோன்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபராரி இன் வெற்றிக்கு பிறகு முழுநேர எழுத்தாளர் ஆகிவிட்டார். இவருடைய சிறந்த 3 புத்தகங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. த 5 AM கிளப் பை ராபின் சர்மா. இந்த புத்தகம் அதிகாலை 5 மணிக்கு ஏன் எந்திரிக்கணும், எந்திரிச்சு என்னவெல்லாம் செய்யலாம், காலையில் வேகமாக எந்திரிக்கும் பழக்கம் நம்ம எப்படியெல்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்லுது. காலையில் வேகமாக எந்திரிச்சா உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மேலே நல்ல கவனம் செலுத்தலாம். 20-20-20 சூத்திரம். 20 நிமிடம் உங்கள் உடலுக்காக உடற்பயிற்சி செய்யலாம். 20 நிமிடம் உங்கள் மனதிற்காக தியானம் செய்யலாம். 20 நிமிடம் உங்கள் மூளைக்காக புதிதாக ஏதாவது படிக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். அந்த நேரத்தில் கிடைக்கும் தனிமை உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டி போகும். உங்கள் கற்கும் திறன் மேம்படும். உங்கள் கவனிக்கும் திறன் கூர்மையாகும். அதிகாலை நேர்மறையாக சிந்திக்கிறது மூலமாக அந்த நாளே பாசிட்டிவாக இருக்கும். தியானம், சுய உறுதிமொழி எடுத்தல், கனவை காட்சிப்படுத்துதல் மூலம் உங்கள் கனவு வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க முடியும். உங்கள் அதிகாலை எழும் பழக்கத்தின் மூலமாக உங்கள் உடல் புத்துணர்வு பெறும். த மோன்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி பை ராபின் சர்மா. உரையாடல் வடிவத்தில் இருக்கிற இந்த புத்தகம் ஜூலியன் மேண்டில் மற்றும் அவருடைய நண்பர் ஜான்கிற 2 கதாபாத்திரங்களை கொண்டிருக்கு. ஜூலியன் தன்னுடைய இமயமலை பயணத்தை பற்றியும் அதன் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறாரு. இந்த புத்தகத்தில் இருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்கள். சுயதேடல் பற்றிய இந்த புத்தகம் உண்மையான மகிழ்ச்சி நம்ம தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை எப்படி நிர்வகிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. வெற்றி மட்டுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தராது. மன அமைதிதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். அதை அடைவதற்கான பாதையில் பயணியுங்கள். சுய ஒழுக்கம் மற்றும் தினசரி பழக்கங்கள் வெற்றியை எளிதாக்கும். எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையாகவே யோசிப்பது உங்களை பாதுகாக்கும். உங்கள் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான உழைப்பு உங்களை மேம்படுத்தும். காலத்தின் மதிப்பை உணர்ந்து அதை வீணாக்காதீர்கள். உங்கள் நேரம் மற்றும் முயற்சிகள் மூலம் உறவுகளை பலப்படுத்துங்கள் அப்படின்னு நோக்கமுடைய வாழ்க்கை, சுய வளர்ச்சி, அர்த்தமுள்ள உறவுகள்னு பல நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் சொல்லி கொடுக்குது. ஹூ வில் கிரை வென் யூ டை. இந்த புத்தகம் 1999 வெளிவந்த ராபின் சர்மாவின் 3வது புத்தகமாகும். இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்காக சில விஷயங்கள். வாழ்க்கையோட தேவையையும் அர்த்தத்தையும் உணர்ந்து வாழுங்கள். கருணையுடனும் இரக்கத்துடனும் வாழ பழகுங்கள். கடந்த காலத்தால் துவண்டு விடாமல், எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் நிகழ்காலத்தில் வாழுங்கள். நிகழ்கால வாழ்க்கை சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நிறைவான மனநிலையையும் தரும். என்னால் இதை செய்ய முடியுமா என்ற சுய சந்தேகத்தையும் பயத்தையும் எதிர்கொண்டு துணிச்சலான செயல்களையும் முடிவுகளையும் எடுங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை அமைத்து அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். லட்சியத்தை அடைந்துவிட்ட மனநிலையை இப்போதே உருவாக்குங்கள். கனவுகளை காட்சிப்படுத்துங்கள். உங்களுக்குள் உள்ள உள்ளுணர்வை பின்தொடருங்கள். இது உங்கள் வாழ்க்கை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதனை முன்னிலைப்படுத்துங்கள். பிறருக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக அமையும். உங்கள் மேல் சுய அக்கறையாய் இருங்கள். தனிமையில் சிறிது நேரம் செலவழியுங்கள். அது உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.